வணக்கம். என் பேர் ராதா. நான் நம்ம கம்பெனியில் உள்ள பூவஸ்திரான்னு சொல்லி ஒரு ப்ராடக்ட் உண்டு. அதில் ப்ரோ மேஜிக்னு சொல்லி ஒரு ப்ராடக்ட் உண்டு. அதுவும் நம்ம இப்போ எல்லாம் சாப்பிட்றது எல்லாமே விஷாம்சம் உள்ளதை நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம். அப்போ அது ஒன்று நம்ம வீட்டிலையே விஷம் இல்லாத இதை எடுக்கலான்னு எனக்கு ஒன்று சாம்பிள்னு வேண்டி ஒரு 2-3 மிளகு செடி வச்சு பார்த்தேன். அப்போ அது எனக்கு அது மிளகு செடியை பார்க்கும்போதே எனக்கு பயங்கர சந்தோஷம். இப்போ நான் உங்கள்கிட்ட காமிக்கேன். சின்ன செடி. இந்த செடியில் மிளகு காய்ச்சிருக்க சைஸ் பார்த்தீங்களா? தெரியுதா? எவ்வளோ செடி, ஒரு சின்ன செடி, ஒரு 5 கிலோவில் உள்ள ஒரு அரிசி பை சின்ன இதில் சும்மா வேஸ்ட்டுனா என்ன சொல்லுதுன்னா, நமக்கு தனியாக இதுக்குன்னு வேண்டி செலவு பண்ணாமல் நம்ம வீட்டில் உள்ள இது வச்சு வெறும் மண்ணும் பூவஸ்திரா மாத்திரம் இட்டது, வேறு ஒன்றும் இதுக்கு வேண்டி பிரத்யேகிச்சு நான் இட்டுட்டில்லை. இது கண்டிங்களா மிளகு பார்த்தீங்களா? எவ்வளவு நீளம். எனக்கு மிளகு பார்க்கும்போதாக்கும் பயங்கர சந்தோஷம். ஏன்னா நான் முன்னாடியில் வீட்டில் ஏதாவது வச்சேன்னா இவ்வளோ வளர்த்தியாக வளர்ந்துட்டே கிடையாது. அது வேறு நம்ம பூவஸ்திரா உபயோகிக்கும் போது இங்கே பாருங்கள் நிறைய கிளை பார்த்தீங்களா? ஒரு செடியில் தண்ணி இப்படி படர்ந்தாக்கும் வர்றது நான் உங்களுக்கு பார்த்தாலே புரியும். ஃபுல்லாக படர்ந்துன்னா சின்ன சின்ன மிளகு ஒருபாடு நிறைய மிளகு தான் சின்ன, அதாவது செடியா இல்லை மிளவான்னு பார்க்க முடியல, அவ்வளோ மிளகு காய்ச்சிட்டு உண்டு. எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா? இந்த ப்ராடக்ட் வாங்கி ஒருக்கா யூஸ் பண்ணி டெஸ்ட்டு பண்ணதுக்காக நான் இது பண்ணேன். ஒரு டைமில் சின்னதாக லைட்டாக ஒரு நோய் கூட வந்துச்சு, அதாவது வெள்ளை கலரில் ஒரு மாதிரி பூச்சி மாதிரி வந்துச்சு. நான் அதுக்கு எம்ஐடின்னு சொல்லி எம்ஐ ஸ்ப்ரேன்னு சொல்லி ஒரு ஸ்ப்ரே உண்டு. அப்போ அதை அடித்து கொடுத்தப்போ இந்த இலையெல்லாம் குஷ்டரோகம் மாதிரி சுருங்கி போகல, அப்படி ஃபஸ்ட்டு வந்துச்சு. நான் அது ஒரு டைம் அடித்து கொடுத்தப்பவே அது எல்லாமே மாறிட்டு ஓகே. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இதோ அதே மாதிரி ஒரு செடி தான், சின்ன செடி தான். இங்கே பாருங்கள், மேலே பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எப்படி வருது பார்த்தீங்களா? கிளையா வருது பார்த்தீங்களா ஒரு தையில். ஓகே, தேங்க்யூ.